9th standard NCERT chapter 5ல theorem 1 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். theorem 1 ஓட statement, there is a unique circle passing through three non-collinear points. ஸோ யூனிக் சர்க்கிள் அப்படின்னா ஒன்லி ஒன் சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு சர்க்கிள் தான் பாஸ் ஆக போகுது. த்ரீ நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ். நான் கொலீனியர் பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் இன் அ ஸ்ட்ரைட் லைன். 3 பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல இல்லாத ஒரு இடத்துல எத்தனை சர்க்கிள் பாஸ் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு சர்க்கிள் தான் பாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ளதை ரீகால் பண்ணுவோம். 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல எத்தனை சர்க்கிள் பாஸ் ஆகும்னு நம்ம போன கான்செப்ட்ல பார்த்திருப்போம். ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு சென்டர் ஓன்னு ஃபிக்ஸ் பண்ணி இதுல ஒரு பெர்பெண்டிகுலர், இது ஏபி ஏபி, இது ஒரு சர்க்கிள் வரும், ஒரு சர்க்கிள். பட் இந்த ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைவோமா? ஸோ இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த லைன்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சென்டரா வச்சு நம்மளால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைய முடியும். ஸோ இதை சென்டரா வச்சு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் வரையலாம், அடுத்தது சென்டரா வச்சு இன்னொரு சர்க்கிள் வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சர்க்கிள்ஸ்லாம் நம்ம இங்கே வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைவோம். இப்போ இந்த கான்செப்ட்ல நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஆல் 3 பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லை அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 பாயிண்ட்டை ஏபிசின்னு எடுத்துப்போமா? ஸோ லெட் ஏபிசி ஆர் நாட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் நாட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்கிறோம்? ஏன்னா அது ஒரு நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஸோ நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ், அதனால இது ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லைன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் there is a circle passing through all 3 points. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் பாஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சர்க்கிள் ஏ பாசிங் த்ரூ ஏபிசி அப்படியா இருந்தா அதுக்கு சென்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஸோ லெட் த சென்டர் பி ஓ. ஓகே, இதெல்லாமே அசம்ஷன். இப்போ சின்ஸ் ஓ இஸ் த சென்டர், நம்ம ஓவர் சென்டர்னு சொன்னதுனால ஓ இஸ் த சென்டர், 3 பாயிண்ட்டையும் பாஸ் பண்ணி வருதுன்னு சொல்றோம். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஏன்றது ரேடியஸ் ஈக்குவல் டு ஓபி. ஸோ இது ஒரு செட்டு. அண்ட் ஓஏ ஈக்குவல் டு ஓசி. இட் மீன்ஸ் 3 பாயிண்ட்டுக்குமே ஓலேருந்து சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் நம்ம இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ஸ் OA equal to OB, the center O lies on the perpendicular bisector of AB. ஸோ இதுதான் நம்ம அந்த பழைய கான்செப்ட்ல பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு வச்சுக்கோங்க. இது ஏபி, இது சென்டர் ஓனா ஓலேருந்து ஏவும் ஓலேருந்து பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இப்போ இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்கும். இட் மீன்ஸ் இந்த ஓ அப்படின்றது அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல தான் இருக்கு, அதுதான் இங்க சொல்றோம். OA equal to OB அப்படின்னும் போது the center O lies on the perpendicular bisector of AB. இப்போ இதே கான்செப்டை நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணா, ஸோ இதே கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, சின்ஸ் OA ஈக்குவல் டு OCன்னு எடுக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல், சென்டர்ல இருந்து 3 பாயிண்ட்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. இப்போ OA ஈக்குவல் டு OC அப்படின்னு சொன்னா the center O lies on the perpendicular bisector of AC.
ஸோ ஓஏவும் ஓசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது ஓன்றது அதுக்கும் சென்டர் தான். அது எதுக்கு சென்டராக இருந்திருக்கும்னா ஏ அண்ட் சிக்கு இருக்கிற அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் அந்த ஓன்ற பாயிண்ட் இருந்திருக்கும். இப்போ இந்த ஓன்ற பாயிண்ட் ரெண்டு பைசெக்டார்லேயுமே இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டுத்துலேயுமே இருக்குன்னு சொல்றதுனால the center O has to be on perpendicular bisector of AB and AC ரெண்டுத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எப்ப பாசிபிளா இருக்கும்? ரெண்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லயுமே சென்டர் ஓன்றது எப்ப பாசிபிளா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் only when the point where two perpendicular bisectors intersect. So இந்த ரெண்டு perpendicular bisector, for example இது ஒரு perpendicular bisector, இது வந்து AB கானதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல O இருக்குன்னு சொல்றோம். அண்ட் இது ஒரு perpendicular bisector, மேபி இது AC கான ஒரு perpendicular bisector. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆனாதான் இந்த O வந்து அந்த AB கானதுலயும் இருக்கு AC கானதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து perpendicular bisector மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது நம்ம இதை டயக்ராம்ல பார்க்க போறோம். ஸோ perpendicular bisector, it is possible only when the point where two perpendicular bisector intersects. ஸோ அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆனாதான் இந்த ஓன்ற பாயிண்ட் ரெண்டு பைசெக்டருக்குள்ளயும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சின்ஸ் ABC are not collinear, ஸோ இது எதுவுமே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லைன்னு சொன்னதுனால then perpendicular bisector will meet at exactly at O, exactly at center, that is O. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மூணுமே ஈக்குவல்ல, ஓஏவும் ஓபியும் ஈக்குவல், ஓஏயும் ஓசியும் ஈக்குவல். இட் மீன்ஸ் ஆல் த்ரீ ரேடியஸ் இஸ் ஈக்குவல். ஸோ மூணுமே ஈக்குவல்னு இருக்கிறதுனால we can choose OA as radius and draw a circle through ABC. ஸோ இந்த ஏபிசியில் இப்போ நம்ம இதுக்கு ஸோ ஓவை சென்டராக வச்சு நம்ம ரேடியஸ் ஓஏன்னு எடுத்து இது சென்டர் அண்ட் ஓஏன்ற ரேடியஸ் நம்ம வந்து ஓஏ ஓபி ஓசி மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ மூணு ரேடியஸும் ஈக்குவல்னும் போது இந்த ரேடியஸ் இந்த ஓஏன்ற இந்த ரேடியஸை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரையும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே ஏபிசி எல்லா பாயிண்ட்டையுமே கவர் பண்ணி வந்துடும். ஸோ தட் வில் பாஸ் த்ரூ ஏ கமா பி கமா சி. அதனால நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றதான். இட் வில் கிவ் யூ ஒன்லி யூனிக் சர்க்கிள் அப்படின்றதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லாத இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வருது. அண்ட் இந்த ட்ரையாங்கிளோட மிடில் லைக் 3 பைசெக்டார் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பைசெக்டார் வந்து ஏபிக்கு ஒரு பைசெக்டார் இங்க இருக்கு. ஏபியோட பைசெக்டார் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபின்ற லைனுக்கு இது பைசெக்டார். அடுத்தது பிசியோட பைசெக்டார், நெக்ஸ்ட் லைன்ல போயிடுவோம். பிசியோட பைசெக்டார் அதுக்கு எக்ஸாக்டா மிடில் இது. ஸோ இந்த கிரீன் கலர். அண்ட் சிஏசியோட பைசெக்டார் இந்த லைன். இப்போ இது மூணும் கனெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் நம்மளோட ஆரிஜின், தட் இஸ் ஓ அப்படின்னு எடுத்துருக்கோமா? சென்டர். இட்ஸ் நாட் ஆரிஜின், சாரி, இட் இஸ் அ சென்டர். இந்த சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லணும்.
ஸோ ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்க்கு உள்ளதான் நம்மளோட 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் இன்டர்செக்ட் ஆகி அந்த சென்டர் கொடுக்குது. அந்த சென்டர் வந்து நமக்கு இதுல சர்க்கம் சென்டர்னு சொல்லணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எதை என்ன என்ன பாயிண்ட்டை வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்றாங்க நமக்கு? பாயிண்ட் ஓ விச் ஹாவ் ஏபிசி, அது ட்ரையாங்கிளோட மிடில் இருக்கிற அந்த பாயிண்ட் சர்க்கம் சென்டர். இந்த சர்க்கிளோட பேர் வந்து சர்க்கம் சர்க்கிள். இந்த சர்க்கம் சர்க்கிளே நம்ம 3 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த டயக்ராம் ஒரு அக்யூட் ட்ரையாங்கிள். இந்த அக்யூட் ட்ரையாங்கிளுக்கு வரையும் போது நம்மளோட இந்த சர்க்கம் சென்டர் அப்படின்றது மிடில் இருக்கும், உள்ள இருக்கும். இதுவே இந்த டயக்ராம் பாருங்க, இது அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல என்னோட சர்க்கம் சென்டர் எங்க இருக்கு பாருங்க, அவுட் சைட் த ட்ரையாங்கிள்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கு. 3 பைசெக்டாரோட இன்டர்செக்ஷன் வந்து அவுட் சைட் த ட்ரையாங்கிள்ல இருக்கு. இதுவே ரைட் ஆங்கிளா இருந்ததுன்னா, இப்ப தேர்ட் பிக்சர் வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா அது எக்ஸாக்டா நம்மளோட ஹைப்பர்டெனியஸ்லயே இருக்கும். நம்மளோட 3 பைசெக்டாரோட அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ன்றது ஹைப்பர்டெனியஸ். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இந்த 3 விதமான ட்ரையாங்கிள், அக்யூட் ட்ரையாங்கிளா இருந்தா இன்சைட் த ட்ரையாங்கிள், அப்டியூஸா இருந்தா அவுட் சைட் த ட்ரையாங்கிள், அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா எக்ஸாக்டா ஹைப்பர்டெனியஸ்லயே இருக்கும்.